நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2022 ஒரு பயோகிராஃபி ஸ்போர்ட் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட லேம்போகினி த மேன் பிஹைண்ட் த லெஜண்ட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்போகினி பிராண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஃபெராரி பிராண்ட் வந்துட்டு லீடிங்ல இருக்க காரணத்தினால இவங்களால பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு பீட் பண்ண முடியாத இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஃபெராரி பிராண்டுடைய ஓனரான அந்த கிழவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய கார்ல வந்துட்டு கிளட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஸோ எங்க கூட டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபெராரி லேம்போகினி அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. அதுக்கு அந்த கிழவன் பாத்தீங்கன்னா போய்வப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய பிராண்டுக்கு இடையே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதோட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியில வரக்கூடிய ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பிராண்டை வந்துட்டு எப்படியாவது வின் பண்ணியாகணும் அப்படின்னு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஆனால் இருந்தாலுமே படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஸ்போர்ட் ட்ராமாவாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு, ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.